வணக்கம். மகாநதி சீரியல் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு இந்த வாரம். நல்லா வரும் அப்படின்னு நம்புகிறோம் நம்ம. என்னென்னா ரொம்ப நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சமாச்சாரம் நடக்குது. கடைசியாக ஒரு பக்கமாக ரெஸ்டாரண்ட் கூட்டு போய் சாப்பிடும் பாருங்க இல்லையா? சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம காவேரி பேசி, சரி ஓகே ஒத்துக்கிட்டீங்கல்ல இப்போ நம்ம எல்லோரும் நம்ம என்ன பண்ணுறோம், நாளைக்கே நம்ம வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிடுது. வெரி குட். இவ்வளோ காலமாக காத்திருந்து இப்போனாச்சும் போனீங்களே, சந்தோஷம் அப்படின்னு நமக்கு தோணுது நமக்கு. ஆனால் என்ன கொடுமைனா அங்கே போகும்போது கரெக்டாக பாட்டி இல்லாத மாதிரி தாத்தா மட்டும் வரவேற்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க சீனை. எனிவே போகிறாங்க, வீட்டுக்கு போகிறாங்க, காரில் போய் இறங்குறாங்க. வீட்டில் இங்கே எல்லாத்தையும் சொல்லிவிட்டு பாட்டிக்கிட்ட வந்து மெனக்கம் பண்ணி, அம்மா அந்த அத்தையை பிடிச்சி அத்தைக்கு ஹக் பண்ணி, பாட்டியை வந்து கிஸ் பண்ணி, அப்படி எல்லோரும் கிளம்புறாங்க. என்னப்பா அது ஒரே தான் பெட்டியை தூக்கிட்டு அமெரிக்காவுக்கே போயிட்டீங்க போல இருக்குது அப்படின்னு நமக்கு தோன்ற மாதிரி இருக்குது. இங்கே தானடா போகிறீங்க, உடனே வந்துடுவீங்கல்லப்பா, எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம் அப்படின்னு. இருந்தாலும் ஒரு இடத்துல இருந்துட்டு போகிறோம் இல்லையா அப்படிங்கிறதுனால நன்றி கடவுள்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கேருந்து அங்கே போய் காரை விட்டு இறங்கினாக்க கரெக்டாக தாத்தா வரார். தாத்தா வந்து சொல்லுது, பார்த்தீங்களா ப்ராமிஸ் பண்ணல கூப்பிட்டு வந்துட்டேன்னு பார்த்தீங்களா அவரை அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. கரெக்டாக அன்பு வராரு. என்னடா அது அன்றைக்கி அன்பை காணான்னு பார்த்தா இன்றைக்கி அன்பு வந்துட்டாரேன்னு தோணுது. அன்பு வந்து என்னடா அது வந்துட்டாங்க போல இருக்கே அப்படின்னு வராரு. வந்து தாத்தாட்ட சொல்கிறாரு, தாத்தா என்ன வந்துட்டிங்களா? நாம வந்துட்டோம்மா சித்தப்பா அப்படின்னு சொன்ன உடனே, அப்புறம் மாமா அப்புறம் நான் போய் ஆஃபீஸ் வேலையை பார்க்குறேன் மாமா, சரி வந்தவன் வரட்டும், ரெஸ்ட் எடுக்கட்டும், நான் போய் என்னுடைய வழக்கமான வேலையை போய் ஆஃபீஸை பார்க்குறேன் அப்படிங்கிறாரு. என்னடா ஆஃபீஸை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி போகிறாரு அவர் அப்படின்னு அவர் போன விடுப்பார். அப்புறம் சொன்னார் தாத்தா, சரிப்பா நீங்கள் 2 பேரும் போய் முதல்ல உங்கள் ஆஃபீஸ் வேலையை நீங்கள் வழக்கம் போல் 2 பார்க்க ஆரம்பிச்சிருங்க அப்படின்னாக்கா, என்னது ஓ இப்போ அவர் அதைத்தான் சொல்லிகிட்டு இருக்காரா, அவர் ஆஃபீஸை கையப்பற்றி பார்க்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி நாங்கள் போகிறோம் அப்படிங்கிறாங்க. 2 பேரும் போனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுனாங்கன்னு போனோன்னா அவர் அங்கே இருப்பார். அங்கே இருந்துருன்னு இவர் வருவார், இப்போ சாலக்கமாக வருவார். அவர் தான் அவருக்கு முதலாளின்ட்டு வருவார், இல்லை கெத்தாக வருவார் அன்பு. அதுங்காட்டி வந்துக்கிட்டு சீட்டை திறந்தாக்க சீட்டில் வந்துக்கிட்டு காவேரி உட்காந்துருக்க போகிறாங்க. காவேரி உட்காந்துன்னு வந்துட்டு, என்னது இங்கே உட்காந்துட்ட அப்படிங்க போகிறாரு. அந்த பக்கம் இருந்து வரப்போகிறார் விஜய். அவங்க முதலாளி அம்மா உட்காந்துருக்குறாங்க. சித்தப்பு நீங்கள் வேணால் கொஞ்சம் வெளியே வந்து காற்று வாங்க அப்படின்னு சொல்ல